நாம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த பிக் பாஸ் சீசன் 9 சீக்கிரமா வரப்போகுதா? இதுல தொகுப்பாளர் யாருன்னு தெரியுமா? வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். அதே போல கிங்காங் அவருடைய வீட்டு மகள் திருமணத்துக்கு நாங்க போனோம், ஆனா கூட்டம் ரொம்ப அதிகம், அதனால வந்துட்டோன்னு தேவயானி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னு வாங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா பிக் பாஸ் சொல்லலாம். இந்த நிகழ்ச்சி ரொம்பவே நல்ல வரவேற்பு பெற்ற நிகழ்ச்சி. பிக் பாஸ் சீசன் 9 இந்த நிகழ்ச்சியில யாரெல்லாம் கலந்துப்பாங்க, அதாவது முக்கியமா இந்த முறை தொகுப்பாளர் யாருங்கிற கேள்வி ரொம்ப அதிகமா இருக்கு. கமல் சார் கட்சி வேலைகள்ல பிஸியா இருக்கிறதுனால அவரு கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. ஆனாலும் அவரு பட வேலைகள் எல்லாம் விடாம தான் பண்ணிட்டு இருக்காரு, அதனால அவரு கலந்துப்பாரா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. விஜய் சேதுபதி அவரே கலந்துக்கிட்டா இந்த முறையும் நிகழ்ச்சி சுவாரஸ்யமா இருக்குமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. அதனால சேனல் தரப்பு என்ன முடிவெடுக்க போறாங்க, எப்படி இதெல்லாம் மாறப்போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்துதாங்க பார்க்கணும். இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, இப்ப பல மொழிகள்லயும் பிக் பாஸ் சீசன் நடந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில மலையாள பிக் பாஸ் இப்ப நடக்க இருக்கு. மலையாள பிக் பாஸ் சீசன்ல அடுத்தும் மோகன்லால் அவரை தொகுத்து வழங்க இருக்காரு நியூஸ் கிடைச்சிருக்குங்க. இதை பொறுத்து பிக் பாஸ் தமிழ்ல யார் தொகுத்து வழங்க போறாங்க, என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, தேவயானி அவங்க கிங்காங் அவங்களுடைய வீட்டு மகள் திருமணத்துக்கு போயிருக்காங்க. அங்க போய் அவங்கனால உள்ள போக முடியல, ரொம்ப கூட்டம் அதிகமா இருந்துச்சு, அந்த கூட்டத்துக்குள்ள போறது ரொம்ப சிரமம், அதனால நாங்க திரும்பி வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணத்தை சொல்லி இருந்தாங்க. இந்த காரணத்தை கிங்காங் அவர்கிட்ட கேட்டப்ப, அதாவது மண்டபம் ரொம்ப பெருசா வைக்கல, நான் சின்ன மண்டபம் தான் பார்த்து வச்சிருந்தேன், யாரெல்லாம் திருமணத்துக்கு வராங்களோ அவங்களெல்லாம் கூட்டம் இல்லாம வர வைக்கணும் தான் நினைச்சோம், ஆனா இங்கேயும் வைக்கலைன்னா இந்த அளவுக்கு கூட்டம் கூட வந்திருக்காது, அதனாலதான் அவுட்டர்ல வச்சோம், கூட்டம் அதிகமா தான் இருந்துச்சு, வேற வழி இல்ல அப்படிங்கிற மாதிரி கிங்காங் அவரு இந்த விஷயத்த பேசியிருந்தாருங்க. வனிதா பேசுறது எல்லாமே பொய் தான். கார்த்திக் ராஜா ரொம்ப அமைதியானவர், அப்பாவோட நிழல்ல வாழ்ந்துட்டு இருக்காரு, அதிகமா பேச கூட மாட்டாரு, அவர் மேல போகிற போக்குல சேத்தவாரி வீசி இருக்காங்க வனிதா. படத்தை ஓட வைக்க இப்படி எல்லாம் பேசியிருக்காங்க, அப்படின்னா வனிதாவை பற்றி புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பயில்வான் அவர் சொல்லியிருக்க விஷயம் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. இதுக்கு வனிதா அவங்க என்ன பதிலடி கொடுக்க போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.